ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த வராகி அம்மாவின் நெற்றியை தொற்ற உனக்கு எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும்படியும் உன்னுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும்படியும் இந்த வராகி அம்மா செய்ய போறேன். சாதாரணமாக நினைக்காமல் இந்த வராகி அம்மா சொல்வதை நீ நம்பிக்கையோடு கேட்கும்போது எல்லா நல்ல விஷயங்களும் கண்டிப்பா நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக உன் வாழ்க்கையில நடக்கும் என் செல்லமே. நீ எப்போ உன் மனசுல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு எல்லாரிடமும் அன்பா பாசமா கனிவா பேச ஆரம்பிச்சியோ அப்போதே இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை செய்ய வந்துட்டேன். உன் பார்வையில கருணை இருக்கட்டும். உன் கைகளால் நீ மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது உன்னுடைய நல்ல எண்ணமும் நல்ல செயலும் சேர்ந்து உன் வாழ்க்கையில உனக்கான வெற்றியை தந்துவிடும். இந்த உலகமே உன்னிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெறும் அளவுக்கு, இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்கும் அளவுக்கு, இந்த உலகமே உன்னை முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு உன்னை போல வாழணும்னு நினைக்கிற அளவுக்கு உன் வாழ்க்கையில நான் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து உன்னை வெற்றியாளனாக மாற்ற வந்திருக்கேன் செல்லமே. ஒரு மனுஷன் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா அதற்கு முக்கியமான ரகசியம் தொடர்ந்து முயற்சி செய்வதுதான். ஒரு முறை விழுந்துட்டோ நிறுத்திட்டீனா அது தோல்வி. ஆனா 100 முறை விழுந்தாலும் 101 முறை எந்திரிச்சு நின்னா அது வெற்றி அல்லவா? நீ எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்து நிற்கும் துணிவு கொண்ட பிள்ளையாக இரு. உன்னை யாராலும் தடுக்க முடியாது. உன் உள்ளத்தில் எப்போதும் தைரியம் இருக்கட்டும். தைரியம்தான் உன் ஆன்மாவின் வீரியம். தைரியம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த உலகத்தையே உன்னால ஜெயிக்க முடியும். தைரியம் இல்லாத மனிதர்கள் சின்ன சின்ன சோதனைகளுக்கு கூட பலவீனமா மாறிடுவாங்க. ஒரு சின்ன விஷயம் வந்தாலும், ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும், ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அவர்கள் பலவீனமாக மாறி போவார்கள். நீ எப்போதும் என் பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் தைரியமாக இருக்கணும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் அதை ஒரு அனுபவமாகவும் பாடமாகவும் நினைச்சுக்கோ. நல்ல அனுபவங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும், கஷ்டமான அனுபவங்கள் அறிவை கொடுக்கும். இது இரண்டும் சேர்ந்து உன் வாழ்க்கையை முழுமையாக்கும். உனக்கு கிடைச்ச எந்த அனுபவத்தையும் குறை சொல்லாமல் எல்லாவற்றையும் உன்னை வலிமையாக்கக்கூடிய விஷயம்னு நினைச்சுக்கோ. உன் வாழ்வின் பாதையில சில நேரங்கள்ல நீ நினைச்சது நடக்காம தாமதமானாலும் அதுக்காக சோர்ந்து போகாதே என் தங்கமே. நீ நினைச்சது நடக்கலைன்னா உடனே உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கலன்னு அர்த்தம் கிடையாது. இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதங்கள் எப்போதுமே உனக்கு மிக பெரிய அளவுல உதவி செய்வதாகவே இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக இரு. பொறுமை கொண்டவன் மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். நீ மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் போது அந்த நன்மையே உனக்கு விதையாகி உன் வாழ்க்கையில பல மடங்கு கனியை கொடுக்கும். மற்றவங்களுக்கு நீ உதவி செய்யும் போது ஆறுதல் கொடுக்கும் போது அது உனக்கு பல மடங்கு வலிமையை கொடுக்கும். இன்னொருத்தர் வாழ்க்கையில இருக்கும் பிரச்சனைகளை நீ போக்கும் போது அது உன்னை இன்னும் தைரியமான ஆளாக உருவாக்கும் என் செல்லமே. எப்போதும் உன் எண்ணங்கள் தூய்மையாக இருக்கட்டும். தூய்மையான எண்ணங்கள் தானே ஒரு மனிதனின் வாழ்வை ஒளிமயமாக ஆக்கும். அசுத்தமான எண்ணங்கள் உன் பாதை இருளாக்கும் என்பதை புரிந்து கொண்டு எப்போதும் நல்ல சிந்தனைகளோட இரு. என்னதான் நீ சோர்ந்து போனாலும் இந்த வராகி அம்மாவின் பெயரை சொன்னினாலே உன் உடம்புல ஆற்றல் பெருகும். உன் சிந்தனையில ஒளி மலரும். உன் நெஞ்சத்தில் எப்போதும் துணிவு பெருகட்டும் என் செல்லமே. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில வெற்றியை தரப்போறேன். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்திக்கோ. ஒவ்வொரு நாளையும் நீ நம்பிக்கையோட தொடங்கும் போது எல்லா நாளும் நல்ல நாளாக உனக்கு இருக்கும். கடந்த காலத்தை நினைச்சு நீ சோர்ந்து போகாதே, சோகம் கொள்ளாதே. இந்த நாளை சிறப்பாக வாழணும்னு முடிவெடுத்து இந்த நாள் நல்ல நாளா இருக்கும்னு நம்பிக்கையோட நீ வாழ தயாராகு. நன்றியோட நீ செய்யும் எல்லா செயல்களும் உன் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றுன்றதை புரிஞ்சுக்கோ என் செல்லமே. நான் உன் கூட இருக்கும்போது இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாகவே இருக்கும். உன் வாழ்க்கை பயணத்திலும் என் அருளால் உன்னை ஆசீர்வதித்து நல்லது நடத்தி கொடுப்பேன். உன்னுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் நீ வெற்றி பெறும்படி என் கரங்கள் உன்னை ஆசீர்வதிக்கும். உன் இதயம் என் ஒளியால் ஜொலிக்கப் போகிறது. என் செல்ல பிள்ளையான நீ எதற்காகவும் பயப்பட வேண்டாம் என் செல்லமே. எப்போதுமே உன் வாழ்க்கையில இனி எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும்படி இந்த வராகி அம்மா செய்ய போறேன். அதற்கான ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்காக தான் இப்போது என்னுடைய நெற்றியை தொட சொன்னேன். நீ எப்போதும் துணிவோடும் தைரியத்தோடும் இருந்தினா
பெரிய புயலையும் கடந்து உன்னால மேலே எழுந்து நிற்க முடியும். இப்போது நீ சந்திக்கும் எல்லா தடைகளையும் தாண்டி ஜெயிப்பதற்கு இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு துணையாக இருக்க போறேன். நீ மற்றவங்களுக்கு செய்த உதவிகள் எல்லாம் உனக்கே ஆசீர்வாதமாக மாறி உன் வாழ்க்கையில உனக்கு உதவிகரமாக நல்லது நடக்க போகுது. எப்போது உனக்கு பயம் வந்தாலும் கவலை வந்தாலும் இந்த வராகி அம்மாவின் பேரை சொன்னீனா சிம்ம வாகனத்தில் அமர்ந்திருக்கும் இந்த வராகி அம்மா உன்னை ஆசீர்வதித்து அருள் செய்து உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன். உன் நெஞ்சத்தில் வலிமை பெருகும். உனக்கு எந்த சந்தேகமும் குழப்பமும் எது வந்தாலும் என் பேரை சொன்னீனா போதும், எல்லாமே நல்லபடியாக நடந்துவிடும் என் செல்லமே. உன் முயற்சிகளில் மட்டும் நீ உறுதியாக இரு. உறுதியானவன் மட்டுமே வெற்றி அடைவான். சந்தேகத்தோடு இருக்கவே பாதியிலேயே விழுந்து விடுவான். நீ எந்த அளவுக்கு உறுதியோடு முயற்சி செய்தாயோ அந்த அளவுக்கு உன் சோதனைகளை தாண்டி வாழ்வில் வெற்றியின் உச்சத்தை தொடுவாய். உன் வாழ்க்கைங்கிறது ஒரு அருமையான பரிசு. அதை ஒருபோதும் வீணாக்காதே. ஒவ்வொரு நாளையும் நீ நன்றியோடு வாழ்ந்தாலேயானால் அந்த நாளை உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளாக மாறிவிடும். உன் வாழ்வின் கதவுகளை திறக்கும் சாவியாக இந்த வராகி அம்மா எப்போதும் உன் கூடவே இருப்பேன். நீ ஒருபோதும் தனிமையில் தவிக்கும்படி நான் விட்டுட மாட்டேன் என் செல்லமே. நீ போகும் பாதையெல்லாம் என் அருளால் ஒளிமயமாக மாறப்போகுது. உன் இதயம் என் ஒளியால் ஜொலிக்கும். உன் சிந்தனை என் சக்தியால் நிரம்பி வழியும். என் செல்ல பிள்ளையானே, இனிமே எதை கண்டும் பயப்பட வேணாம். ஏன்னா நீ நினைச்சதை விட எல்லா விஷயங்களையும் மிகப்பெரிய வெற்றிகரமானதாக இந்த வராகி அம்மா ஆக்க போறேன். உன் வாழ்க்கைங்கிற பயணத்துல சில சமயம் சூரியன் போல பிரகாசமாக ஜொலிக்கும்படியாக நல்ல விஷயங்கள் நடக்கலாம். சில சமயம் மேகங்கள் இருட்டை பரப்புவது போல ஏதாவது ஒரு கெட்ட விஷயமும் நடக்கலாம். சில நேரங்களில் மழை பெய்யலாம், சில நேரங்களில் புயல் கொந்தளிக்கலாம். ஆனால் எந்த வானிலை வந்தாலும் என்ன நடந்தாலும் நீ எப்போதும் ஒரு பயணியாக வாழ்க்கை எதிர்கொண்டு வாழ தயாராகு. உன்னுடைய இலக்கு உன் கண்ணு முன்னாலேயே இருக்கு. உன் இலக்கை நோக்கி நீ தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கணும் என் செல்லமே. நீ சந்திக்கும் சோதனைகள் அனைத்தையும் தாண்டி உன் வேதனைகளை போக்கி உனக்கான வெற்றியை தர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உன் உள்ளத்தில் ஒளிந்திருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வந்து உன்னை வெற்றியாளனாக நான் ஆக்கி காட்டுறேன். தோல்வி உன்னை நெருங்காமல் வெற்றியே எப்போதும் உன்னை நெருங்கி வரும்படி இந்த வராகி அம்மா செய்வேன் என் செல்லமே. நீ அனுபவிச்ச வலியும் வேதனைகளும் உன்னை வலிமையான ஆளாக மாற்றும். நீ சந்திச்ச சிக்கல்களும் சிரமங்களும் உன்னை உயர்த்தும். வெற்றினா ஒரே ஒரு நாள் மட்டும்தான் வருன்றது தவறான எண்ணம். உண்மையிலேயே வெற்றி என்பது ஒவ்வொரு நாளும் நீ பட்ட கஷ்டமும் நீ செஞ்ச சின்ன சின்ன முயற்சிகளும் சேர்ந்துதான் மிகப்பெரிய அளவில் வெற்றியாக மாறுதுன்றதை புரிஞ்சுக்கோ. தினமும் நீ செய்த எல்லா முயற்சிகளும் இப்போது மாபெரும் வெற்றியாக உன் வாழ்க்கையில வந்து சேரப்போகுது. உன் இதயத்தில் நம்பிக்கையை வச்சுக்கோ. நம்பிக்கை இல்லாமல் எந்த பயணமும் சாத்தியமில்லை. நம்பிக்கையே உன் சிறகுகளாக இருக்கட்டும். உன் சிறகுகளை உயரத்துக்கு கொண்டு வந்து உச்சத்தை தொட வைக்க இந்த வராகி அம்மா இருக்கேன். நம்பிக்கை கொண்ட நீ ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டாய் என் செல்லமே. உன் மனதில் இருள் புகாமல் ஒளி குறையாமல் உன் வாழ்க்கையில என் ஆசீர்வாதங்களை நான் கொடுக்க போறேன். நீ எப்போதும் உன் வாழ்க்கையை மற்றவங்க வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்காதே. ஒவ்வொருவர் வாழ்க்கையும் தனித்தனி பாதை போலதான். ஒருத்தருக்கு மலர் போல அழகா இருக்கும், ஒருத்தருக்கு சூரியகாந்தி போல இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை அமையும். எல்லாமே தனித்தனி நேரத்தில் தானே மலர்கிறது. ஒவ்வொரு மலரும் மலர்வதற்கான நேரம் எப்படி மாறுபடுதோ அதே போல உன் வாழ்க்கை மாறுவதற்கான காலமும் மாறுபடும். சரியான நேரத்தில் உனக்கு சிறப்பான சந்தோஷத்தையும் வெற்றியையும் கொடுப்பதற்கு இந்த வராகி அம்மா இருக்கும்போது இனிமேல் நீ எந்த சூழ்நிலையும் எதை நினைச்சும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை.